ஹாய், திஸ் இஸ் சந்தியா. ரெகுலராக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்கின் கேர் பண்ணுங்க, ஹேர் கேர் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, இப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இப்போ மேஜரான விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து டேண்ட்ரஃப், இதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கீங்க. இதனாலே என்ன பண்ணுறீங்க, நீங்களா புதுசாக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வீட்லேயே ஹோம் ரெமெடி பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுலேருந்து நம்மளை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே அது இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஆயில்ஸ் அப்ளிகேஷன், இன்னைக்கு ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹேர் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளியில் போயிட்டு வெயிலெல்லாம் சுற்றிட்டு வரும்போது என்ன ஆகுனா அது ஸ்வெட் ஆகி அண்ட் டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி இன்னுமே டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஹேரும் ஸ்கேல்ப்பும் ட்ரையாக இருக்கிற மாதிரி பாருங்கள், இன்னுமே அது உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். ஷாம்பூஸ் எடுத்துக்கும் போது ரொம்ப மைல்டான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குற 2 to 3 இயர்ஸாகவே வந்து நான் டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேண்ட்ரஃப்ங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே அந்த ஷாம்பூஸ் நீங்கள் வச்சுட்டு எகெயின் உங்களோட ஹேர் டைப்புக்கு தகுந்த ஷாம்பூஸ் போடுறது தான் ஸ்கேல்ப்புக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. அண்ட் வாட்டர் இன்டேக் ரொம்ப முக்கியம். நம்ம ஹைட்ரேஷன் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அண்ட் ஒருத்தர் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது, ஒருத்தர் யூஸ் பண்ண டூல்ஸ், அதாவது கோம்பு, டவல் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஹாட் வாட்டர் நிறைய யூஸ் பண்ணுறது, ஸ்கேல்ப்பை வந்து எப்போ பாரு கோம்பு வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ். உங்கள் ஸ்கேல்ப்பில் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் போய் இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இல்லைனா ஸ்கேல்ப்பில் தேவையில்லாத இச்சிங், இரிட்டேஷன் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. லைக் ஸ்மூத்தனிங், கெரட்டிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். எப்போனா உங்கள் ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். டேண்ட்ரஃப் வந்து 2 டைப் இருக்கும். ட்ரையான டேண்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், ஆயில் டேண்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு நம்ம ட்ரையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஸ்கேல்ப்பை க்ராச் பண்ணி இன்னுமே வந்து நீங்கள் டேண்ட்ரஃபை இன்க்ரீஸ் பண்ணிப்பீங்க. ஸோ பெட்டர் என்ன ரைட் சாய்ஸோ அதை எடுத்துகிட்டு உங்கள் டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இது சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.